உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுறீங்க? உங்கள் பிள்ளை கேட்ட உடனே வாங்கி வாங்கி கொடுக்குறீங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துறீங்க. ஏன்னா நீங்கள் அன்பு வச்சிருக்கீங்கன்னு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் காட்டுறீங்க. அப்போ கர்த்தர் மேலே அன்பு வச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன எப்போ காட்ட போகிறீங்க? எப்போ காட்ட போகிறீங்க? அது தேவனுக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்பது கர்த்தருக்கு தெரிய வேண்டாமா? உங்கள் அன்பை எப்படி நீங்கள் வெளிப்படுத்த போறீர்கள்? தேவன் மேலே அன்பு வைத்திருக்கிறீங்க, எப்படி நீங்கள் வெளிப்படுத்த போறீர்கள்? சொல்லுங்க, எப்படி காட்ட போறீங்க? மற்றவர்களுக்கெல்லாம் அன்பை காட்டுறீங்களே, கேட்கறதெல்லாம் கொடுக்குறோம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்கள நேசிக்கிறோம், அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்க கூட உட்காடுறோம், எல்லாம் பண்ணுறோம், அவங்க மேலே அன்பாக இருக்கிறோம், காட்டிக்கொண்டே இருக்கோம். ஆனால் கர்த்தர் மேலே அன்பாக இருக்கணும் என்னைக்கா காட்டியிருக்கீங்களா? எப்போவாது காட்டியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வச்சுருக்கீங்களானே இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. எவ்வளோன்னு இல்லை, உண்மையிலே அன்பு நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கோமாங்கிறத என்ன செய்ய வேண்டியிருக்கு? யோசிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். கொஞ்சம் போராட்டம் வந்தாலே ஆண்டவர் மறுதளித்து போகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு பின்னாடி போகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரை வேண்டான்னு போகிற எத்தனை பேர் இருக்கிறான். அவங்களாம் என்ன ஆண்டவரை நேசித்திருப்பான்? எவ்வளோ ஆண்டவரை நேசித்திருப்பான்? ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அவர்களை நேசித்து கொண்டே தான் இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் அன்பாக தான் இருக்கிறார். என் மகன் சொல்லி ஆண்டவர் எப்பொழுதும் நேசித்து கொண்டு இருக்கிறார்.